அல்லாஹ்விற்கு விருப்பமான அல்லாஹ் நேசிக்கக்கூடிய செயல் எது? கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விளக்கம் சொல்ல தேவையில்லாத வார்த்தைகள் அது. ஒரு சகோதரன் முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துதல் செயல்களில் அல்லாஹ்விற்கு விருப்பம் அளிக்கக்கூடிய செயல். சுப்ஹானல்லாஹ். அல்லது அவனுடைய கஷ்டத்தை நீக்குதல், அல்லது அவனுடைய கடன் சுமையை நீக்குதல், அல்லது அவனுடைய பசியை நீக்குதல். இந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல். தொழுகை மட்டுமல்ல, ஜகாத் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களுடைய நிறங்களையும் தோற்றங்களையும் மாற்றிக்கொள்ளுதல் மட்டுமல்ல. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஒரு அடியான் தன்னுடைய தேவைக்காக இருக்கும்போது அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அவனோடு நடந்து சென்றால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மஸ்ஜிது நபவி மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலை கை காட்டி, இந்த பள்ளிவாசலில் 30 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பதை விட, பள்ளியில் அமர்ந்து வணக்க வழிபாடுகள் செய்வதை விட இது மேலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அவனோடு நடந்து சென்று அவனுடைய தேவை நிறைவேறி விட்டதென்றால் அல்லாஹ் உன்னுடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் உறுதிப்படுத்துவான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.